ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், பிஜிடிஆர்பி முடிச்சுட்டு டெட் எக்ஸாம் தான் வேகமாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியலும் வந்து போயிட்டுருக்கு. சயின்ஸ் அண்ட் சோசியல் முடிச்சவரை நம்ம என்ன பண்ணிட்டோம், 6th and 7th புக் வந்து முடிச்சுட்டோங்க. ஓகேங்களா? அதில் சயின்ஸை பொறுத்தவரை நம்ம 6th புக் எல்லாமே ஃபுல் ரிவிஷனாக நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கு ஃபுல் ரிவிஷனாக 3 டேர்மும் சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு 55 கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ எத்தனை கேள்விகளாக பார்த்துருந்தோம்? 55 கேள்விகள் வந்து நம்ம மொத்தமாக வந்து பார்த்துருந்தோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான வித் டெஸ்ட்டாக உங்களுக்கு நான் வச்சுருப்பேன். இப்போ இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கீ ஆன்சரோட நான் நோட் பண்ணி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து பார்த்தோம், அதாவது 6th புக்லேருந்து எப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இதனோட தொடர்ச்சியாக நம்ம ஷெடியூல் கொடுத்துட்டு 7th புக்கும் நம்ம வந்து டெஸ்ட் வச்சுருந்தோம். கரெக்டுங்களா? 7th புக்கை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பருவம் டெஸ்ட் சொல்லியிருந்தாலும் ஒரு பருவமாக நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வச்சுருந்தோம். அதாவது 7th முதல் பருவத்தில் ஒரு 50 கேள்விகள், 2ஆம் பருவத்தில் ஒரு 50 கேள்விகள், 3ஆம் பருவத்தில் ஒரு 50 கேள்விகள், மொத்தம் 150 கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ 7th 3 பருவத்தையும் வளர்ச்சி ஆராய்ஞ்சு உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும். இதுங்க ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் சேர்த்து ஓகே, நான் தனித்தனியாக உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். அது மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன், இதில் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா ஒரே பிடிஎஃபாக நான் என்ன பண்ணியிருப்பேன், உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். வித் ஆப்ஷன் வித் ஆன்சரோட வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸோ இதை ரிவிஷன் பண்ணுறீங்க இல்லை படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இது ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் கொஸ்டின் இருக்குதான்னு பார்த்துட்றேன். எஸ், மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 150 கேள்விகள். ஓகேங்களா? 7th 3 பருவம் சேர்த்து 150 கேள்விகள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க. இதுக்கான பிடிஎஃப் ரெண்டுமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இது தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கு சயின்ஸுன்னு போட்டு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், அதில் ஒரு லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கு பிடிஎஃப்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே வீடியோவில் 6th and 7th ரெண்டுமே வந்து நான் கொடுத்துறேன். ஸோ சயின்ஸ் மேஜர் இருக்கவங்க நான் பண்ணிக்கலாம். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிவிஷன் பண்ண வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. ஸோ நம்ம வந்து எந்த விதமான காஸ்ட்டும் இல்லை, ஃப்ரீயாக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம், இது வந்து முழுக்க நானே ரெடி பண்ணி நானே கொஸ்டின் டைப் பண்ணி நானே வந்து டைப் பண்ணி இது பண்ணுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதில் எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ரிவிஷனுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும். லாஸ்ட் டைமில் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த பிடிஎஃப்லாம் நீங்கள் வந்து ஒரு தள்ளினீங்க அப்படின்னா ஸோ வேகமாக வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுற அந்த ஃபீலும் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 7th புக்கை முடிச்சுட்டு நேராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10th புக்கு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இன்னும் யாரா டெஸ்ட் ஷெடியூல் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் ஷெடியூல் தனி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸும் சரி சோசியலும் சரி ரெண்டுமே 10th புக்கு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ 10th புக்கு ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ அப்போ அதனால் அதுக்கான ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்ற ரீசனும் நான் சொல்லிட்டேன், ஏன்னா 10th புக்கில் இருந்தால் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்பாங்கன்றதுனால 10th புக்கு போயிட்டேன். அதனால் ஷெடியூல் வீடியோ யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ ஷெடியூல் வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கேற்ற ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு பாதி தாண்டி முடிச்சுட்ருப்போம். நெக்ஸ்ட் வீக்கில் 10th புக்கு முடிச்சுட்டு 9th புக்கும் போயிட்டுருப்போம். ஓகேங்களா? ஸோ ஷெடியூல் வீடியோ பார்த்துட்டு அது பிரகாரம் ரெடியாக இருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை வந்து போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து நான் வேறு எதுவுமே கேட்கல, லைக் போடுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து அந்த ஹைப்பையும் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன சூப்பர் தேங்க்ஸ் எனக்கு என்ன சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு கீழவே இருக்கும். ஓகேங்களா? அதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிங்கனாலே வந்து ப்ளூ கலரில் வரும், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட டெலகிராம் குரூப் எல்லாமே தனியாக இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனா தகவல் இல்லை டெஸ்ட் என்ன போஸ்ட் பண்ணாங்கன்னா நான் டெலகிராம் குரூப்பில் தான் தெரியப்படுத்துவேன். ஸோ டெலகிராம் குரூப்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். பை பை.